வணக்கம், நான் உங்கள் ஜிவி கணேஷ். போன வீடியோவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். இது வந்து முன்பாகம். நான் வந்து முன்பாகத்தில் ஜாயின் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து ஜாயின் போட்டாச்சு. பாருங்கள், சைடில் வந்து அப்படி தான் நான் ஜாயின் போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்க நம்ம வந்து நாட்ச் போட்டுக்கலாம். 2 பீஸுமே வச்சு நீங்கள் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் தைக்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி வரும். 2 சைடுமே நாட்ச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக தைச்சிடலாம். டாட் பிடிக்கும்போது நம்ம கட் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். ஓப்பன் டாட்டும் பிடிச்சிக்கலாம். 2 பீஸுக்குமே அதே மாதிரி தான். புதுசாக சாரீ கட்டுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஸ்கர்ட்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் சுடி போட்ட ஃபீலில் தான் இருக்கும். நம்ம பட்டி வச்சு தைக்கும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த ஃப்ரண்ட் ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு போட்டிருக்கிற ஃபீலே இருக்காது, ப்ளவுஸ் போட்டிருக்கிற ஃபீலே இருக்காது, சுடி போட்டிருக்கிற ஃபீலில் தான் இருக்கும். நான் வந்து பால்ஸ் வைக்க போகிறேன். ஒவ்வொரு இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் 2 சைடுமே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கழுத்து பீஸ் வைக்கல. கழுத்து பீஸுக்கு பதிலாக நான் பால்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் பைப்பிங் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கலர் வச்சுருக்கேன், ஒயிட்டும் க்ரீனும். சாரியில் வந்து 2 கலரும் இருக்கிறதுங்கிறதுனால நான் 2 கலர் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலர் கூட பால்ஸ் வைக்கலாம், பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து முன்பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி 6 இன்ச்சு கீழே இறக்க வைப்போம், கழுத்து இறக்கும், அந்த மாதிரி தான் இது. இப்படி வச்சு போடும்போது உங்களுக்கு போட் நெக்கு ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம எப்போவும் நார்மலாக ப்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும். ஷோல்டர் 2 ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து நான் ஒயிட் கலரில் கொடுக்க போகிறேன். ஒயிட் கலர் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். நம்ம பால்ஸ் மேலேயே வச்சு நம்ம பைப்பிங் அடிக்க போகிறோம். பால்ஸ் மேலே வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு பைப்பிங்கும் அந்த பால்ஸும் நல்லா திரும்பி கொடுக்குது, நல்லா அழகாக வரும். நீங்கள் வெறும் பால்ஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் பைப்பிங் வைக்காமல் நீங்கள் அப்படியே திருப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸ் வச்சுக்கலாம். அதுவும் நல்லா நீட்டாக தான் இருக்கும். நான் மேலே வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நல்லா நீட்டாக இருக்கும். கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இருக்கிறதுனால நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். நாட்ச் போட்டு திருப்பிக்கோங்க. எவ்வளோ மொத்தமான துணியாக இருந்தாலும் நீங்கள் நாட்ச் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பைப்பிங் வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். நாட்ச் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக வந்து தைங்க. பால்ஸில் வந்து நீங்கள் படாமல், பால்ஸில் பட்டுச்சுன்னா அதில் தையல் விழுந்ததுன்னா நம்ம திரும்ப திருப்பி எடுக்க முடியாது. அதுக்காக மெதுவாக பொறுமையாக தைங்க. நீங்கள் பொறுமையாக தைக்க உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பேக்கில் வந்து நான் சென்டரில் வந்து பால்ஸ் டிசைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.